இப்போ மைக்கு நான் எப்போவுமே சொல்கிறது மைக்கு எனக்கு தெரியாது. நான் அக்கா கிட்ட சொல்லிட்டேன். இன்றைக்கி எங்கள் அக்கா தலையில் கை வச்சுட்டு உட்காந்து, உன்னையும் பெரிய படிப்பாளின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேனே பருவீன், மைக்னான்னு தெரியாதா உனக்கு? அடி முட்டாள் பெண்ணே, மைக் என்றால் எலக்ட்ரான் புரோட்டான் குரோட்டான்னு அதை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ கற்றுக்கிட்டேன். வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். அவமானப்படாதீர்கள். கல்வி கற்பதற்கு அவமானம் ஒரு தடை அல்ல. அவமானப்படுத்தட்டுமே. நான் அவமானப்படாம வந்திருப்பேனா? அக்காவை கேளுங்க, மாண்புமிகு அமைச்சரை கேளுங்க. ஒரு விஷயத்தை எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இவங்க அமைச்சராகவும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகும், நான் வந்து ஒரு பேச்சாளராகவும் ஒரு பேராசிரியராகவும் இருக்கிறேன். இந்த இவங்கெல்லாம் ஒரு கட்சியில் மெம்பராக இருக்கிறாங்க, அல்லது வாசிப்பாளராக இருக்கிறாங்க, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வித்தியாசம் என்ன?